இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. இப்ப லேட்டஸ்டா தனுஷ் என்னமோ பேசியிருக்காரு. நான் பார்க்கல. ஆனா வந்து ஏதோ பேசியிருக்காருன்னு அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். தனுஷ் பேசுனது கண்டுபிடிச்சேன். பேசியிருக்காங்க, நிறைய பேர் பேசினதை கேட்டேன். நான் பார்க்கல உண்மையாவே. அது என்ன பேசினாருலாம் எனக்கு தெரியாது. ஏதோ படம் ஓடல, படம் அவார்டு கொடுத்ததை பத்தி என்னமோ பேசினாருன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல, காதால கேட்டேன், நான் பார்க்கல. என்னன்னோ வளர்றீங்க. டுடே ட்ரெண்டிங்ல தனுஷ் பேசுனது லேட்டஸ்டா பேசுனது போட்டிருக்காங்க, பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க அந்த கட்சியா அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டா இங்க தானே போடுறேன். அப்படியா? நான் ஏதோ மூவிக்கு பேசியிருப்பாரு போல இருக்குன்னு பார்த்தா எங்கேயோ போகுது சொல்றாரு. பாப்போம். இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்ல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. கடவுள எத்தனை பேரு வந்துகிட்டே இருப்பாங்க போலயே. கொடி விடும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு. கொடியாது? கொடினா அந்த இது இயக்கத்தோட கொடி மாதிரி. தளபதி விஜயோட இதுவும் அப்படி வந்துச்சுல. இப்போ சமீபத்துல ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அவரே சொல்றாரு. அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதை நான் முழுசா மதிக்கிறேன், நிச்சயமா மதிக்கிறேன். நாங்கெல்லாம் குரூப்பா டிஸ்கஸ் பண்ணி சீன் பண்ணா நீ சொல்லவா வந்து போலோ சாப்பிட்டு போவியா? அது ஒரு காலம் ரிலீஸ் ஆச்சு. நிச்சயமா இந்த படத்துக்கு எனக்கு தேசிய விருது கிடைக்கும்னு சொன்னாங்க. சின்ன பையன் அப்படிங்கறதால நானும் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் அந்த அளவுக்கு நல்ல படம்லாம் கிடையாது. ஒரு மொக்க படம் தான். புதுப்பேட்டை ஓகே அதனால அடிச்சிருப்பாரு. அது ஓகே. ஆமா அதுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை. தெரியலையே. நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அமைச்சிக்கவே முடியாது. அது தானாதான் அமையும். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசணும். என்ன இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை? இந்த வாட்டி எனக்கு அமைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தமிழா வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த படம் எப்படியோ, ஆனா அந்த படத்துக்கான எங்களுடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு ஒத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் என்னோட உழைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு வெறும் 100 ரூபாய். தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? ஒரு தமிழனா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. ஒரு தமிழனா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. இந்த சென்டிமெண்ட் சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகறான்டா. தமிழ் ஆனா பாருங்க, ஏன்டா இந்த படத்துக்குலாம் தேசிய விருது கிடைச்சது பேசுற இத்தனை பேர்ல ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே இல்லை. அதெல்லாம் பேசியிருக்காங்க நிறைய பேர். வரிசையில் வாருங்கள். இத்தனை இவங்களுக்குலாம் நல்ல படம் தான் கொடுக்க வேண்டியதானே. நான் மாசக்கணக்கு ஆளுமே அம்புட்டு அலையும் அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போயிரு. ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே இல்லை. ஒரு நிமிஷம் கொடுக்கல. அவங்க கொடுக்கறதுக்கு என்ன பண்ண முடியும்? என்கிட்ட ஒண்ணுமே இல்லையடா. இவ்வளவு வச்சிருக்காரு. அசுரன் நாடுகளம்னா நமக்கு கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்படும்.
அதான் அந்த படம்லாம் சொல்லல, மத்த படம்லாம் சொன்னாரு. பண்ண போறோம். ஏன் இந்த மாதிரி நமக்கு நடக்குது? அந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு கொஞ்சம் மனசு தொய்வா இருக்கும். யார் அவனை தடுக்குது வளர்ச்சிய? அது யாருங்க அந்த 2 பேரு? அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க, இப்ப சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஜெயிக்கிற வரைக்கும் மோதி பார்த்துடணும். இவருக்கு என்ன பிரச்சனை வருது? தெரியலையா, யாருமே ஒரு பிரச்சனை பண்ணலையே. அஜித் சார் சொன்ன மாதிரியா? அஜித் சார் என்ன சொன்னாரு? சும்மா ஏகேவே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அஜித் சார் நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. But, லிங்கா baby, லிங்கா you are bad. ஓ அவங்க பையன். அப்படி பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார். வேணாம் சார், இப்படி பண்ணாதீங்க சார், வேணாம். அவர் பையன்கிட்டயா சொல்றாரு? I am your dad. ஆமா, இது ஏன் அவர்கிட்ட அவருக்கு தான் தெரியுமே, நீங்க தான் அப்பான்னு. இவ்வளவு பேரால ஒரு இடத்துல கூட முடியுது. அந்த ஒற்றுமைக்கு, அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வழிக்கு வந்துட்டான் பாரு. அந்த பவரை நீங்க பாசிட்டிவான வழியில கொண்டு போகணும். அந்த பவருக்கு நீங்க ஒரு பர்பஸ் கொடுக்கணும். வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறவங்க இதே சொல்லிட்டு இருக்கீங்க. Don't forget. சும்மா சந்திச்சோம், போட்டோ எடுத்தோம், ஆடியோ லான்ச்ல பார்த்தோம், இந்த மாதிரி பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்தோன்னு அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து சரி. ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்ல, எதிர் வீட்ல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். இந்த கடைக்கு யாரே போலாடி? அவன் வர. உங்க வீட்ல இருக்கிற உங்களுடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா சரி கேக்குறான். நீ வர. உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்ல, எதிர் வீட்ல சரி கேக்குறான். 2 பேரும் மாறி மாறி வந்தா கம்பிஷன் எடுத்தோம். நாலாவது சைக்கிள்ல லைட் இல்லாம வரேன், பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வரேன். இனிமே போற பாதை வந்து நம்ம ஓஹோ, எத்தனை பேர் கிளம்பி வரீங்க? நேர் பாதை தான். இல்ல, இப்போ விஜய் தோத்திருந்தா அவங்கலாம் வந்திருக்க மாட்டாங்க. ஈஸ்டர்னால பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஆ ஓவர்டேக் பண்ணாதீங்க, ஓஹோ. நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. ஆமா, என்ன இது? நீங்க அதே மாதிரி அதே டெய்லர், அதே வாடகை. அழகா அமைதியா இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. எப்படி? இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. இருக்கிறதா? பேரை வாங்கி கொடுத்துட்டு எப்படி? இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. அப்படி ஒரு பேரை எனக்கு வாங்கி கொடுத்துட்டு பத்திரமா நல்லபடியா உங்க வீட்டுக்கு போங்க, உங்க குடும்பத்தை போய் சேருங்க. போ நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரே. தியாகம்தான் உன்னை உயர்த்தும். தெரியும், ஒரு நாளைக்கு அமைச்சரா கூட ஆகலாம். உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் 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 என்ன ஓட வைக்கிற உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஓம் நம சிவாய. சரி. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையும் ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சு. வியாபாரத்துக்கு கவனி. கேட்டா இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. இருக்கிறதும் தெரியக்கூடாது, எடுக்கிறதும் ஈஸியா இருக்கணும். எடுத்து பாரு, உள்ளவை எடுத்து பாரு, உள்ளவை. ஒயிட் பிரெட்டா? எப்போது வேண்டுமானாலும் வரலாம். ஆஹா. தெரியல. ஆனா மேபி அவர் அந்த தேசிய விருது வந்து தனுஷ் உண்மையிலேயே நிறைய படம் அவர் சொன்ன லிஸ்ட்லாம் நல்லா தான் அடிச்சிருப்பாரு. அதுக்கு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியும் எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்கலாம் தான். ஆனா இது ராயன் கொடுத்தது என்ன கான்செப்ட், ஆமா. அந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த படத்துல அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்லலாம். அந்த படம் அந்த மாதிரி அவார்டு, தேசிய அவார்டு கொடுக்குற அளவுக்கு அந்த படத்துல அப்படி என்ன அந்த ஒண்ணுமே படம் இருக்கு சொல்லுங்க? அந்த மாதிரி அண்ணனையே தம்பிங்க 2 பேரும் இதுல கொல்றாங்க. ஒண்ணுமே இல்ல, சும்மா நார்மலா ஒரு கொலை பண்ற அது சண்டை வம்புன்னு தான் கிடக்குது. இதுல இதுக்கு முன்னெல்லாம் ஒரு எவ்வளவு படம் கர்ணன் இருந்துச்சு. சூப்பரா இருக்கும் அந்த படம். கர்ணன்ல கொடுத்திருந்தா கூட நான் எடுத்திருப்பேன். அந்த படத்துல அப்பயுமே மக்கள் பேசுனாங்க, இந்த படம் சூப்பர் படம், இவருக்கு கிடைக்காம போச்சு, அதெல்லாம் கண்டிப்பா பேசிருப்பாங்க. இல்ல அப்பெல்லாம் நிறைய பேர் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் செஞ்சாங்க. ஏதோ ஒண்ணு பேசணும்னு பேசுறேன், பேசிருப்பாங்க, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணாங்க. இங்க குடுக்கறவங்க தப்பா கொடுத்தா அதுக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்க? அததான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இவரு அரசியல் வராரா வரலையா எனக்கு தெரியல.
அது அது தெரில, எனக்கு தெரில. வந்தாருன்னா அது ஒரு என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜய் வந்து அவர் வந்து உடனே ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அதோட கஷ்டம் அவங்களுக்கு புரியல. அவங்க வரணும்னா அது அவங்க விருப்பம், அது நம்ம வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாதுல்ல. அவங்க அதுக்கப்புறம் அது அவங்க உண்மையிலே அவங்களோட இதை வச்சு நல்லது பண்றாங்களா இல்லையா, அது இப்போதானே தெரியுது. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அதனால வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு வர சொல்லி இது பண்ண அதனால அது மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா அவரு ஆகலாம், இல்லன்னா இல்லதான். எனக்குமே தனுஷ் பிடிக்கும் தான். ஆனா ஒரு இந்த ரீதியா பார்க்கும்போது கொஞ்சம் டவுட் என்னன்னு தெரியல, பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அதான் அரசியல் வராங்கன்னா அவங்க கொடியெல்லாம் காட்டும் போது இல்ல எனக்கு அதான் வந்தா அவங்க எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுன்னு இருக்குல்ல, அவங்க பர்சனல் லைஃப் எல்லாம் எழுப்பாங்க. இப்போ பார்த்துக்கோங்க, பர்சனல் லைஃப்ல ஒழுங்கா இல்லைன்னா என்னென்னலாம் பேசுவாங்க. இப்போ தளபதி விஜய்க்கே என்னென்ன பேசுறாங்க, எது பேசுறாங்க, யார் யார் கம்பேர் பண்றாங்க. பேக் சைடுல நமக்கு தெரியாம நிறைய பேரோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா அப்போ ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது இருந்தாலும் அது வாய்ப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றேன்ல, இப்போ தளபதி விஜயே நீங்க பாத்துக்கோங்க, அரசியல் வர்றதுக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. வந்ததுக்கப்புறம் தான் இது இவங்க கூட இப்படி அவங்க கூட அப்படின்னு ஒரு கனெக்ஷன் போடுறாங்களே. ஆனா தனுஷ்க்கு வந்து ஏற்கனவே கனெக்ஷன் நிறைய போட்டு வச்சிருக்காங்க. ஏற்கனவே உங்க கூட இப்போ என்னது முர்னால் தாகூரா, அவங்க கூட அவங்களதான் கல்யாணம் பண்ண போறாங்களாம், அப்போ இது பண்ணி போட்டிருந்தாங்க. அப்ப பாத்துக்கோங்க, நீங்க அரசியல் வந்தீங்கன்னா என்னென்ன பர்சனலை இழுத்துட்டு வருவாங்க. அது என்ன போகுதுன்னு தெரியல எனக்கும் தெரியல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது பேசுறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. என்னன்னு விஷால் சொல்லவே வேண்டாம், அவரு அடிச்சாங்க அப்படிதான். தளபதி படம் டைட்டிலா இருக்கட்டும், படம் டைலாக்கா இருக்கட்டும், அப்படியே காப்பி. அததான் சொல்றேன், அது அப்பட்டமா காப்பீடு. அதாவது ஒரு தளபதினா அவர் புரட்சி தளபதி அந்த மாதிரிதான். அதனால அவர் இப்போ அதான் விஜய் ஏதோ ஒரு இது ஓட்டிங்க்கு சைக்கிள் எடுத்துட்டு போனாரு, அதே மாதிரி இவர் சைக்கிள் எடுத்துட்டு போனா யாருமே ஃபாலோ பண்றது அந்த மாதிரிதான். எனக்கு தெரிஞ்சு அவரை நம்ம கண்டுக்கவே வேண்டாம். அவரு எப்போ ஈயடிச்ச காப்பி ஏதாவது தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வராம இருக்கிறது தான் நல்லது. வந்தாருன்னா அது அவருக்கு உண்மையிலே சப்போர்ட் இருக்குன்னா சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுவோம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும்